சங்கீதம் 91:15 நான் வாசிக்கிறேன். நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான். நான் வாசிக்கிறேன், கவனிங்க. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளச் செய்வேன். ஆபத்திலே நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். இந்த வசனத்தை குறித்த தெளிவான விளக்கங்களை கடந்த நாட்களிலே நான் சொல்லியிருக்கிறேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளச் செய்வேன். ஆபத்திலே நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். அல்லேலூயா. ஆபத்து காலத்திலே தேவனை நோக்கி நம்ம கூப்பிடும் பொழுது, ஆண்டவரே எனக்கு இந்த காரியத்திலே நான் இருக்கிறேன், தேவன் எனக்கு தயவாய் உதவி செய்யும்படியாக கேட்கிறேன் என்று சொல்லி தேவ நாமத்திலே செபங்களை ஏறெடுக்கும் பொழுது ஆண்டவர் விசேஷமாய் அந்த காரியத்திலிருந்து நம்மை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். ஏனென்றால் தேவன் நம்முடைய செபத்தை கேட்கிறார். ஆமென். தேவனை தொழுது கொள்வது நிமித்தம், தேவனை ஆராதிப்பது நிமித்தம், தேவனை நம்புவது நிமித்தம், தேவனை விசுவாசிப்பது நிமித்தம் கிறிஸ்துவாக இயேசு நமக்கு என்ன பண்றாரு? அந்த ஆபத்திலிருந்து நமக்கு விடுதலையை கொடுக்கிறார். இது அநேக நேரங்களில நம்ம வாழ்க்கையிலே நடந்திருக்கிறதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். அது மாத்திரமல்ல, நம்மை தப்புவித்து கனப்படுத்துகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ என்ற 3 பேரை நேபுகாத் நேச்சார் என்ற ராஜா எரிகிற அக்கினி சூளைகளிலே போட்டு விடுகிறான். ஏனென்றால் அவன் வைத்த ஒரு சிலையை பணிந்து கொள்ள சொன்ன பொழுது இவர்கள் 3 பேர் மாத்திரம் பணிந்து கொள்ளவில்லை. ஆகவே ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் அவர்கள் என்ன பண்றான்? தூக்கி எரிகிற அக்கினி சூளை. அவன் மறுபடியும் சொல்லுகிறான், இப்பொழுது பணிந்து கொள்ளுங்கள். நீங்க 3 பேரும் தான் பணிந்து கொள்ளாம இருந்தீங்க, இப்பொழுது பணிந்து கொள்ளுங்கள், நான் உங்களை என்ன பண்ணுவேன்? விடுதலை பண்ணுவேன்னு சொல்றான். ஆனா அவங்க என்ன பண்ணாங்க? மாட்டோம், எங்கள் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே நாங்கள் தொழுது கொள்வோம், அவரை மாத்திரம் பணிந்து கொள்வோம் என்று சொல்லி அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியாதனாலே ராஜா மிகவும் உக்கிரமான கோபம் அடைந்து 7 மடங்கு அக்கினி சூளை என்ன பண்ணிட்டு இருக்கு? எரிந்து கொண்டு இருக்கிறது. ஆனா ராஜா கோபம் அடைந்ததுனால இன்னும் 7 மடங்கு அதிகமான விறகுகளை போடுங்கள், இன்னும் நன்றாக எரியட்டும் என்று சொல்லி அதற்குள்ளாக அவர்களை தூக்கி போடும்படியாக தன்னுடைய பலசாலியான தன்னுடைய வீரர்களை அனுப்புகிறார்கள். அவர்களை தூக்கி கொண்டு போன அந்த பலசாலியான வீரர்கள் எல்லாரும் அந்த அக்கினியின் அந்த எஃபெக்ட், உக்கிரகத்தை தாங்க முடியாமல் மயக்கம் அடைந்து மரித்து விடுகிறார்கள். இவர்கள் அக்கினி சூளையிலே போடப்பட்டார்கள். அல்லேலூயா. புரிஞ்சதா நான் சொல்றது? அவங்க கொண்டு போய் போனவங்க மரிச்சிட்டாங்க. அந்த அந்த நெருப்பினுடைய அந்த தாக்கத்தை தாங்க முடியாமல். ஆனால் நடந்தது என்னவென்றால், உள்ளே 3 பேரும் அவரோடு கூட 4வது ஒரு நபரும் 4 பேர் உலாவுகிறதை, அக்கினி சூளையின் மத்தியிலே உலாவுகிறதை ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் பார்க்கிறார். பார்த்து சொல்லுகிறார், அவர்களை வெளியே எடுங்கள் என்று சொல்லி அவர்களை வெளியே எடுத்த பொழுது அவர்கள் மேலேயோ தலைமுடியிலேயோ ட்ரெஸ்லையோ எந்த விதமான அக்கினியின் வாசனை வீசப்படவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ 4வது ஒரு நபர் உலாவினார். அவர் யார் என்று சொல்லி கேட்ட பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவரோடு கூட உலாவினதை ராஜாவும் பார்த்தார், அவர்களும் பார்த்தார்கள், சகல ஜனங்களும் பார்த்தார்கள். அப்பொழுது இந்த ராஜா என்ன சொன்னான் என்றால், இந்த தேவனாகிய கிறிஸ்து இயேசு மாத்திரம்தான் மெய்யான தேவன் என்று என்னுடைய தேசம் எங்கும் அறிவியுங்கள், அவரை தொழுது கொள்ள வேண்டும். ஆமென், அல்லேலூயா. இப்ப யார் கனப்படுத்தப்படுகிறார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் இவர்கள் 3 பேர் விதமாக மகிமைப்படுகிறது. இவர்கள் கனப்படுத்தப்படுகிறார்கள். அடுத்த ஸ்தானத்துல, இவங்க ஒரு ஸ்தானத்துல இருந்தாங்க அந்த இடத்துல. ஆனால் ராஜா அவர்கள் என்ன பண்றார்? இன்னும் அதிகமான ஸ்தானத்துல ஒவ்வொருவருக்கும் ஒரு பட்டணங்களை கொடுத்து, நீங்க தான் இந்த இடத்துக்கு ராஜாவை போல வைக்கிறார். அப்போ ஆண்டவர் நம்மை ஆபத்திலிருந்து பாதுகாக்கிறவர் மாத்திரமல்ல, நம்மை கனப்படுத்துகிறவராயும் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் இது நடக்கும். அதே தேவனை தான் நீங்கள் நான் என்ன பண்றோம்? தொழுது கொள்கிறோம். சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ என்று தொழுது கொண்ட தேவனை தான் நம்மளும் என்ன பண்றோம்? இந்த நாட்களில் தொழுது கொள்கிறோம். அவர்களுக்கு நன்மை செய்த, அவர்களை தப்புவித்த, அவர்களை கனப்படுத்தின தேவன் உங்களையும் என்னை நிச்சயமாகவே கனப்படுத்துவார். ஆமென். தேவனுக்காக பக்தி வைராக்கியம் பாராட்டின அவர்களை
தேவன் தப்பிவிக்க வல்லவராயிருந்தார், உங்களையும் தப்பி வைப்பார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இந்த கனப்படுத்துவதற்கு, தேவனிடத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? போன வாரத்திலே பார்த்தோம் என்று சொன்னால், போன வாரத்திலே நான் சொன்னேன், விசுவாசம் வேண்டும் என்று சொன்னேன். இது அடித்தளமான ஒன்று. அடுத்ததாக தேவனை துதித்து பாடி ஆராதனை செய்ய வேண்டும். அல்லேலூயா. இந்த காரியங்கள் நம்ம வாழ்க்கையில நடப்பதற்கு தேவனை ஆராதிக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். ஆமென். தேவனை நாம் ஆராதிக்கும் பொழுது இந்த ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். சங்கீதம் 147 1 வாசித்தோம் என்று சொன்னால், சங்கீதம் 147 1 இப்படியாய் சொல்லுகிறது, கர்த்தரை துதியுங்கள், நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது, துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாய் இருக்கிறது. எத்தனை பேருக்கு துதி இன்பமாய் இருந்திருக்கிறது? அல்லேலூயா, அல்லேலூயா. கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. இனிமேலாவது அது ஆசீர்வாதமா இருக்கட்டும். இதுவரைக்கும் இல்லாம இருக்கலாம். துதித்தல் என்பது ஒரு சந்தோஷமா இருக்கணும். நான் வந்தோடனே கேட்டேன், சந்தோஷமா இருக்கீங்களா? உங்க பலவீனத்திலையும் நீங்க என்ன பண்ணணும்? தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக வரும்பொழுது, ஆலயத்திற்குள்ளாக வரும்பொழுது எப்படி இருக்கணும்? சந்தோஷம். அப்பதான் சபைக்கு வர ஆசை இருக்கும். ஏன்டா சபைக்கு போறான், அங்க போனா அவர் ஏதாவது பேசிட்டு இருப்பாரு. பேசுகிறவர் மனிதனா இருந்தாலும் பேசுகிறவர் தேவன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இங்க ஐசக் பொன்ராஜ் பேசுறது இல்ல, தேவனிடத்திலிருந்து வார்த்தையை பெற்றுக்கொண்டு வருகிறோம். ஆமென், அல்லேலூயா. பல மணி நேரங்கள் தேவ சமூகத்திலே காத்திருந்து ஆண்டவரிடத்திலிருந்து வார்த்தையை பெற்றுக்கொண்டு உங்க சமூகத்திலே பிரசங்கிப்பதற்காக. தேவன் ஒவ்வொரு இடத்துக்கு போக முடியாது, தேவனை பார்க்கவே முடியாது. அல்லேலூயா. அதனாலதான் அவர் ஊழியர்களாகிய மேய்ப்பர்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அவர்கள் மூலமாக நல்ல வார்த்தைகளை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது அது ஆசீர்வாதமாய் இருக்கும். அப்போ துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாய் இருக்கிறது. அது நமக்கு சந்தோஷமா இருக்கணும். அப்படி இருக்கும் பொழுதுதான் அது நமக்கு ஆசீர்வாதமாய் மாறும். தேவனை துதி செலுத்துகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். காலையில எழுந்த உடனே, நான் வேகமா போறேன், நேரம் இல்லை. காலையில எழுந்த உடனே துதிக்கிறவன் தான் வாய் தான் நம்ம முதலாவது வரணும். சபிக்கிற வாய் இருக்கக்கூடாது. எலும்புடா வேகமா அப்படின்னு மகனை தட்டக்கூடாது. ஆண்டவரே, காலையில எலும்பி துதிக்கிற துதி என் வாயில இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி தேவனை துதித்து பாடிதான் அடுத்த காரியத்தை நம்ம செய்யணும். அது உங்களுக்கு ஆசீர்வாதம். ஆமென் சொல்லுங்க. கையை உயர்த்துறீங்க, வார்த்தை வரமாட்டேது, சத்தம் கேட்கட்டும், எனக்கு ஆண்டவருக்கு கேட்கட்டும் சத்தம். ஏனென்றா நம்ம ஆண்டவருக்கு துதி நான் ரொம்ப பிடிக்குங்க. ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, தேவன் துதிகள் மத்தியில வாசம் செய்கிறாராம். தெரியுங்களா? தேவன் எங்க தெரியுமா இருக்காரு? அவரை பார்த்து கோடான கோடி தேவ தூதர்கள் எப்பவும் துதிக்கிறவர்களா இருக்கிறார்கள். அவர் அங்கதான் உட்கார்ந்து இருக்கிறாரு. ஆமென். நீங்களும் நானும் பரலோகத்துக்கு போன பிறகு என்ன வேலை தெரியுங்களா? ஒரு வேலையும் கிடையாது நமக்கு. ஆல்வேஸ் சந்தோஷம்தான். துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாய் இருக்கும். அங்க தேவனை பார்த்து துதிச்சுக்கிட்டே இருக்கணும். அது எப்படி இருக்கும்? பொழுது போகும். எப்படி பொழுது போகும்? எப்படி இருக்கும்? தேவனை பார்க்கிற ஒவ்வொரு நொடியும், நிறைய தடவை நான் சொல்லியிருக்கேன், ஒவ்வொரு நொடியும் நம்ம அப்படியே பிரமித்து அடைந்துருவோம். அவருடைய அன்பில் அப்படியே உருகி ஊற்றிடுவோம், பனிக்கட்டி போல உருகிடுவோம். அப்படி ஒரு அன்பு நம்ம சுற்றி எப்பொழுது இருந்துட்டே இருக்கும். எப்படா தேவனை விட்டு விலகவே கூடாது அப்படின்னு நினைப்போம். வேணா நீங்க அங்க போய் பாருங்க, நான் சொன்னது உண்மையா இல்லையா, எங்க ஊழியக்காரர் உண்மை சொன்னாரோ பொய் சொன்னாரோ அங்க தெரியும் உங்களுக்கு. எப்பொழுதும் தேவனை பார்த்து கொண்டே இருக்கிற அனுபவம். அப்படியே பிரமித்தடைந்து பார்த்துக்கிட்டே இருப்போம். நம்ம வாயிலிருந்து துதி வந்துகிட்டே இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க எப்படி வேலைக்காக ஓடுறோமோ, வேலைக்காக ஓடுறோம்ல, கஷ்டமா தான் இருந்தாலும் ஓடிதான் ஆகணும், வேற வழி இல்லை. அங்க தேவனை துதிப்பது தான், அதுதான் வேலையே, நமக்கு சந்தோஷமா இருக்கும். அதே போல இங்கேயும் நம்ம என்ன பண்ணணும்? எப்பொழுதும் துதிக்கிறவர்களாய் காணப்படணும். எது செய்தாலும் ஸ்தோத்திரம், எது செஞ்சாலும் ஆமேன், எது செஞ்சாலும் நன்றி ஆண்டவரே, உங்க கிருபைக்காக நன்றி, நீங்க செஞ்ச என்னுடைய உங்க நன்மைக்காக, நீங்கள் எனக்காக செஞ்ச நன்மைக்காக நன்றி, இப்படி சொல்லி தேவனை மகிமைப்படுத்திக்கிட்டே இருக்கும் பொழுது தேவன் அதிலே பிரியப்படுகிறார். ஆமென். தேவன் அதிலே பிரியப்படுகிறார். ஒரு உலக தகப்பன் என்ன பண்றாரு? ஒரு பொருளை வாங்கிட்டு வந்து உங்கள்கிட்ட கொடுக்குறாரு, உங்க பிள்ளைகளுக்கு கொடுக்குறாரு. உடனே பிள்ளைங்க என்ன பண்ணுதுங்க? நன்றி, ரொம்ப சந்தோஷம், எனக்கு சைக்கிள் வாங்கி கொடுத்துட்டீங்க, பைக் வாங்கி கொடுத்துட்டீங்க, புக் வாங்கி கொடுத்துட்டீங்க, அப்படியே கட்டி பிடிச்சி ஹக் பண்ணி ஒரு முத்தம் கொடுத்தவொடனே அவருக்கு என்ன பண்றாரு? பயங்கர சந்தோஷம் ஆயிடுது. அல்லேலூயா. அதே போலதான் நம்முடைய தேவன் நன்றி செலுத்தும் பொழுது இதே காரியத்தை தான்
தேவன் என்ன பண்றாரு? நமக்கு செய்கிறவராக இருக்கிறார். சரி, 1 கொரிந்தியர், வேகமா போறதுனால 1 கொரிந்தியர் 6:20 வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 6:20. கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்கள். கவனிங்க, வசனத்தை கவனிங்க. கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்கள், ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். நீங்க எப்படி பண்ணப்படுறீங்க? சரீரமும் ஆவியும் உங்களோட இல்ல. நம்ம நினைக்கிறோம் இது நம்மளுடைய இதுன்னு. தேவன் தான் கொடுத்திருக்கிறாரு. ரத்தத்தின் மூலமாக நம்மளை என்ன பண்ணிருக்காரு? விலை கொடுத்து வாங்கிட்டாரு. இது நமக்கு சொந்தமானது இல்லை. இந்த ஆவி தேவன் கொடுத்தது, இந்த சரீரம் தேவன் கொடுத்தது. இது நம்முடையது அல்ல, இது தேவனுடையது. அதுக்கு முந்தின வசனத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பாருங்க, உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்று. அப்போ இந்த சரீரம் யாருது? தேவனுடையது. நம்ம கிரயத்திற்காக வாங்கிடுவோம். அப்ப இது என்ன பண்ணணும்? தேவனுக்கு தான் ஜீவ பலியா கொடுக்கணும். போன வாரம் சொன்னேன், தேவனுக்கு ஜீவ பலியா ஒப்பு கொடுங்க. அதான் புத்தி உள்ள ஆராதனை. அப்ப புத்தி உள்ள ஆராதனை நம்ம செய்யணும். இந்த காரியம் எல்லாம் எப்படி வருந்துறீங்களா? இந்த காரியம் எப்படி வருந்துறீங்களா? தேவன் மேல அன்பு இருக்கும்போது தான் வரும். அல்லேலூயா. நீங்க தேவனை நேசித்தீங்க அப்படின்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா காலையில எழுந்த உடனே நம்ம வாயிலிருந்து அக்கினி பாசைகளும் துதிபலியும் வந்துகிட்டே இருக்கும். தேவன் தான் முதலாவது நம்மளை நேசித்தாரு. நம்ம தேவனை நேசிக்கவே இல்லை. வேதம் அப்படிதான் சொல்லுது. நான் தான் முந்தி கொண்டு உங்களை நேசிச்சேன், அதுக்கப்புறம் தான் நீங்க என்னை நேசிக்க ஆரம்பிச்சீங்க. அல்லேலூயா. ஆமா, கரெக்ட். டெய்லி நம்மளை நேசிச்சு தான் இருக்கிறார் அவரு. அதனால தான் நம்ம பாதுகாக்கப்பட்டு இருக்கிறோம். சில வேளைகளில் நம்ம வாகனத்தில் போய் நான் என்னை பற்றி சொல்கிறேன். வாகனத்தில் போயிட்டு வீட்டுக்கு வந்து நம்ம எப்படி வந்தோம் அப்படின்னு பார்க்க யோசிக்கும் பொழுது வேகமாக வரும். அங்கே கட்டடிக்கிறோம், இங்கே திரும்புகிறோம், அப்படி திரும்புகிறோம். ஆனால் எவனா பாருங்கன்னா கீழே விழுந்துடுறான். நம்ம ஆனால் பாதுகாப்பாக வீட்டுக்கு வந்து சேர்ந்துடுறோம். அதை நினைக்கும் பொழுது தேவ அன்பு நமக்குள்ள இருக்கு, நம்ம மேலே இருக்குது. அதனால தான் தேவன் தான் நம்ம பாதுகாக்கிறோம். நான் நல்லா வண்டி ஓட்டுறவன் தான், ஆனாலும் நம்ம ஒழுங்கா ஓட்டினாலும் சுற்றி உள்ளவங்க ஒழுங்கா ஓட்டிட்டு வரணும். அல்லேலூயா. அவன் எப்படி வந்து போகுதுன்னா நம்ம என்ன பண்ணுவான்? இடறி போயிடுவான். ஆனாலும் தேவனுடைய கிருபையினாலே, தேவன் நம்ம மேல வைத்த அன்பினாலே நம்ம பாதுகாக்கப்படுகிறோம். இதுதான் தேவ அன்பு. குறைவுகள் இருந்துச்சு, எனக்கு இவ்வளவு தேவைப்பட்டுச்சு, குறைவுகள் தான். ஆனாலும் அதை முடிச்சு வைப்பதற்கு தேவன் உதவி செய்தார். இந்த சாட்சி அநேக முறை நம்மளாம் சொல்லியிருப்போம். குறைவு இருந்துச்சு, அந்த நேரத்தில் அதை செய்ய முடியாது, இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு நம்ம நினைச்சோம். அந்த குறைவு தான், ஆனா தேவன் அதை நிறைவாய் மாற்றினார். அல்லேலூயா. அது என்னது? தேவன் நம்ம மேல வச்ச அன்பு தான். அல்லேலூயா. பிள்ளைகள் கீழ்ப்படியல, ஆனா என்ன பண்ண? ஜெபம் பண்ண. ஆனா பிள்ளைங்க என்ன பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நடந்து வந்துருச்சுங்க. பரவாயில்ல, சோத்திரம். இது என்னது? உங்க மேல வச்ச தேவனுடைய அன்பு. ஆமென். அல்லேலூயா. தேவன் நம்ம மேல வச்ச அன்பின் நிமித்தம் தான் இந்த காரியங்களை எல்லாம் கைகூடி வர செய்கிறார். அல்லேலூயா. அதற்காக தேவனை ஆராதிப்பதில் நம்ம முந்திக் கொள்ள வேண்டும், அந்த அன்பை நினைத்து. இப்ப அன்பு நம்ம மேல இருக்கா இல்லையா? இருக்கு. அப்ப தேவனை நம்ம எப்படி தொழுது கொள்ளணும்? ஆவியோடு உண்மையோடு முழு பலத்தோடும் தொழுது கொள்ள வேண்டும். அப்படிதான் வேதம் சொல்லுது. சரி, இன்னொரு காரியம் உங்கள்கிட்ட நான் சொல்றேன். நம் தேவனை துதிப்பதனால தேவனுக்கு என்ன நன்மை? ஒரு நன்மையும் கிடையாது. நீங்க நம்ம தேவனை துதிப்பது நீங்க இல்ல, நம்ம தேவனை துதிப்பதனால தேவனுக்கு என்ன நன்மை? ஒரு நன்மையும் கிடையாது. அவர் இன்னும் ஒரு 1000 வருஷம் எக்ஸ்ட்ரா வாழ போறாரா? இல்ல அவருடைய வல்லமை, இருக்கிற வல்லமை இன்னும் கொஞ்சம் கூட போகுதா? நம்ம அவரை ஆராதிப்பதனால? அவர் முழுமை உள்ளவர், அல்பா ஒமேகா, தொடக்கம் கிடையாது, முடிவு கிடையாது அவருக்கு. அவர் இருக்கிறவராகவே இருக்கிறாரு. வானம் பூமி அவருடையது, எல்லாமே அவருடையதுதான். அவருக்கு ஒரு நன்மையும் கிடையாது. அல்லேலூயா. ஆனா நம்ம துதிகளில் அவர் பிரியப்படுறார். நம்ம தேவனை துதிப்பதனால தேவனுக்கு எந்த நன்மையும் இல்லை. உங்களுக்கு எனக்கு தான் ஆசீர்வாதம். விசேஷமா இங்க உலகத்தையும் நம்மளை பாதுகாக்கிறார், ஆசீர்வதிக்கிறார், வழி நடத்துகிறார். நம்ம சித்தப்படி விட்டாலும் நம்மளை என்ன பண்ண பாதுகாத்து வழி நடத்திட்டு போறாரு. ரொம்ப முக்கியமா பரலோகத்திற்கு நமக்கு வாசலை திறக்கிறார். அல்லேலூயா. 70-80 வருஷம் தான் இங்க, 70-80 வருஷம் தான் இங்க. கோடான கோடி வருடங்கள் வாழ போற ஒரு இடத்துல போய். ஆமென். அல்லேலூயா. அது தேவனுடைய கிருபை தான், தேவன் நம்ம மேல வைத்த அன்பு தான். ஆமென்.
அந்த அன்பின் நிமித்தம் தான் நாம் பரலோகத்திற்கு போக போகிறோம். தேவனுக்கு அதனால நம்ம துதிப்பதனால தேவனுக்கு எந்த நன்மையும் இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. சரி, எப்படி தேவனை ஆராதிக்கணும்? இதை நிறைய முறை நம்ம சொன்னாலும் இதை ஒரு சில காரியங்களை உங்கள் மத்தியில் சொல்லும்படியாக நான் ஒரு 7 பாயிண்ட் எழுதி வச்சிருக்கேன். ஆராதனை செய்யும் பொழுது நம் கடைபிடிக்க வேண்டிய கட்டளைகள். நல்லா கவனிங்க, பொறுப்பா கவனிங்க. விட்டு கொடுக்கணும். இது ஒரு தலைப்பா சொல்றேன். நான் விட்டு கொடுக்க வேணும். நம்மளை நான் வந்தோடனே சொன்னேன், நீங்க எல்லாம் களைப்பா இருப்பீங்க. உங்க மாமிசம் பலவீனம் உள்ளது, உங்கள் ஆவி உற்சாகம் உள்ளது. அப்ப நீங்க ஆவியை நீங்க என்ன பண்ணணும்? பலப்படுத்தணும். உங்க மாமிசத்தையும் என்ன பண்ணணும்? தட்டி எழுப்பணும். அதனாலதான் கொஞ்ச நேரம் ஸ்தோத்திர பலிகளை செலுத்த சொல்றோம். நீங்க வேறு வேறு சிந்தனைகளோடு இங்க வருவீங்க. உள்ள வரும்பொழுது வேறு வேறு சிந்தனைகள் இருக்கும். அந்த பிரச்சனை, இந்த காரியம், அந்த காரியம், அந்த காரியம். ஆனா அதையெல்லாம் விட்டு நீங்க என்ன பண்ணணும்? மாற வேண்டும். அப்படின்னா என்ன பண்ணணும்? கொஞ்ச நேரம் ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி உங்களை என்ன பண்ணணும்? தேவனுக்குள்ளாக நிலைநிறுத்துகிறோம். ஆமென். அப்போ விட்டு கொடுக்கும் பொழுது ஆவியானவர் உங்களுக்குள்ளாக கடந்து வருகிறார். இந்த இடத்துல அசைவாடி கொண்டு இருக்கிற ஆவியானவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ளாக கடந்து வருகிறார். இயேசு கிறிஸ்து கடந்து வருகிறதுனால உங்களை அந்த ஆவி உற்சாகப்படுத்தும். அதனாலதான் நாங்க நிறைய முறை சொல்றது, ஞானஸ்நானம் எடுங்க, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்க. உங்க மாமிசம் பலவீனம் உள்ளது, உள்ளே இருக்கிற ஆவி பலம் உள்ளவர். கிரயத்திற்கு கொல்லப்பட்டு இருக்கிறோம். நிச்சயமா தேவனை ஆராதிக்கணும். அல்லேலூயா. இது நமக்கு கொடுக்கப்பட்ட கட்டளையா இருக்கிறது. சரி, முதலாவது கைகளை உயர்த்தி ஆராதிக்க வேண்டும். எப்ப கைகளை உயர்த்தணும்? தேவனுக்கு நன்றி சொல்லும் பொழுதெல்லாம் பாடல்களை பாடுகிறோம். தேவனுக்கு எப்பப்பெல்லாம் நன்றி சொல்றோமோ அப்பெல்லாம் கையை உயர்த்தணும். ஊழியக்காரர் இங்க நின்றுட்டு கையை உயர்த்துங்க, கையை உயர்த்துங்க, கையை உயர்த்துங்க. நமக்கு தெரியாதா? நன்றி சொல்லுகிறோம். தேவன் நமக்கு அநேக நன்மைகளை செய்யறாருங்க. செய்யறாரா இல்லையா? எல்லாரும் ஆமான்னு தான் சொல்றீங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? அந்த நன்மைக்கு கையை உயர்த்தி. இப்ப ஒரு ஹெலிகாப்டர் நம்ம ஒரு இடத்துல இக்கட்டான நிலைமையில மாட்டிக்கிட்டோம். நல்லா கவனிங்க. ஒரு இக்கட்டான நிலைமையில மாட்டிக்கிட்டோம். ஒரு வெள்ளம் போகுது, நடுவில் மாட்டிக்கிட்டோம். ஹெலிகாப்டர் தேடிட்டு வராங்க. நம்ம என்ன பண்ணுவோம்? அப்படியே பேசாம ஜாலியா பார்த்துட்டே இருப்போம். ஹெலிகாப்டரை என்ன பண்ணுவான்? கையை உயர்த்துவான். ஏதோ அசைது. நம்ம கையை உயர்த்தி ஆட்டும் போது மேல இருந்து பாக்குறவன் என்ன பண்ணுவான்? கீழே பார்ப்பான். ஏதோ அசைது, கீழே இன்னும் கீழே போ, இங்க என்னமோ அசைது. பக்கத்துல வரதான் நீங்க மாட்டி இருக்கிறது அவனுக்கு தெரியும். என்ன பண்ணுவோம்? நம்மளை காப்பாத்திட்டு போயிடுவான். அப்போ கையை அசைக்கும் பொழுது பரலோகத்தில் இருக்கிற தேவன் நம்மளை பார்க்கிறார். பரலோகத்தில் இருக்கிற தேவன் நம்மளை பார்த்து என்ன பண்றாரு? நம்ம நன்றி செலுத்துவதனால பிரியப்படுகிறார். தேவன் ஆராதனையிலே பிரியப்படுகிறாரா? பிரியப்படுகிறார். ஆசீர்வாதத்தை இன்னும் கூட்டுவார். சந்தோஷப்பட்டார்னா, தகப்பனுக்கு நன்றி சொன்னோன்னா, பிள்ளைங்க நன்றி சொன்னா என்ன பண்றாரு? தகப்பன், அப்பா ரொம்ப சந்தோஷம், இன்னும் அதிகமா என் பிள்ளைங்களுக்கு வாங்கி செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாரா? அதே எண்ணத்தோடு தான் நம்ம தகப்பன். நம்ம இன்னொரு வசனம் சொல்லுது, நீங்க இப்ப மீனை கேட்டா பாம்பு கொடுப்பீங்களா? அப்பம் கேட்டா கல்லை கொடுப்பீங்களா? நீங்களே அவ்வளவு கொடுக்கும்போது நான் எப்படி கொடுப்பேன் அப்படின்னு ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்கிறார். அல்லேலூயா. நம்ம மேல வச்சிருக்க அன்பு. அப்போ கையை உயர்த்தி தேவனுக்கு நன்றி செலுத்தும் பொழுது உற்சாகமா கையை உயர்த்தி 2 கையை அசைத்து தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். 2வது, வேகமா போறேன். அல்லேலூயா. வாய்களை திறந்து ஆராதிக்க வேண்டும். சத்தமா ஆராதிக்க வேண்டும். வீட்டுல இருக்கும் பொழுது நீங்க எப்படி இருக்கும்போது சத்தமா ஆராதிக்கவே முடியாது. கையை தட்ட முடியாது. இங்க கையை தட்டலாம், இங்க நல்லா சத்தமா ஆராதிக்கலாம். யாரும் உங்களை எதுவும் கேட்க போறது கிடையாது. இன்னைக்குதான் வந்து கேட்டுருக்கிறாங்க. இதை நம்ம வேற மாதிரி செய்வோம். அல்லேலூயா. அதனால நீங்க உங்களை யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. வீட்டுல இருக்கும் பொழுது நம்ம அவ்வளவு சத்தமா ஆராதிக்க முடியாது. வீட்டுல இருக்கவங்க டிஸ்டர்பன்ஸ், பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் கேட்பாங்க, என்னப்பா சத்தம்? ஆனா சபையில அப்படி இல்லை. விரிவாய் திற, நான் அதை நன்மையால் நிரப்புவேன் அப்படி வேதம் சொல்லுது. அல்லேலூயா. வாய்களை விரிவாய் திறந்து தேவ நாமத்தை மகிமைப்படுத்தணும். ஆமென். இனி வரும் நாட்களில் இதை நான் உங்களிடத்திலிருந்து எதிர்பார்ப்பேன். போதகர் மைக்கில் கத்துறாரு, நாங்க என்ன பண்றது அப்படின்னு கேட்காதீங்க. எல்லாருக்கும் மைக் வாங்கி தரணும், வாங்கி கொடுத்துருவோம். அல்லேலூயா. சத்தமா தேவனை ஆராதிக்கணும். வாயை திறந்து தேவனை ஆராதிக்க வேண்டும். அல்லேலூயா. அடுத்த ரொம்ப முக்கியம், இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லணும். நம்ம நன்றியா? நன்றி ஆண்டவரே, ஆமா எஞ்சிங்க நன்றி, என் தேவன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பான். அந்த இருதயத்தின் ஆழம் நமக்கு வேண்டும். ஆமென். அப்படி ஆழத்திலிருந்து தேவனை நன்றி செலுத்தும் பொழுது அது மகிமை உள்ளதா இருக்கும், மகிமை உள்ள ஆராதனையா இருக்கும். அடுத்ததாக ஆமேன், அல்லேலூயா அந்த வார்த்தைகளை நம்ம சொல்லணும். வசனம் நமக்கு போல புறப்பட்டு வருகிறது, ஆராதனை வேலைகளை புறப்பட்டு வருகிறது, செய்தி வேலைகளை புறப்பட்டு வருகிறது அப்படின்னு சொன்னா கையை உயர்த்தி ஆமேன். ஆமேன் என்ன அர்த்தம் தெரியுமா? அப்படியே ஆகட்டும். நிறைய முறை சொல்லியிருக்கேன், உங்களுக்கு தெரியும். அப்படியே ஆகட்டும். அல்லேலூயா அப்படி சொன்னா, நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். தேவன் இதெல்லாம் பார்க்கிறாரு. வாயின் வார்த்தையில நமக்கு என்ன இருக்கு? அதிகாரம் இருக்கிறது. அப்படியே ஆகட்டும் சொல்றோம். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் அப்படின்னு வார்த்தை புறப்பட்டு வரும் பொழுது நீங்கள் ஆமேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்படியே ஆகட்டும்னா
நீங்க ஆசீர்வதிக்கப்படுறீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயான்னு சொன்னா நன்றி ஆண்டவரே, நீங்க என்ன ஆசீர்வதிச்சிட்டீங்க, நன்றி. ஆசீர்வதிக்கவே இல்லை, ஆனா நன்றி சொல்லிட்டோம். தேவன் பாப்பாரு, என்னடா என் புள்ள எனக்கு ஆசீர்வதிக்கவே இல்லை, அதுக்குள்ள சொல்லிச்சு, சரி ஆசீர்வாதத்தை கொடு. தேவனையே கிரியை செய்ய வைக்கிறோம் நம்ம. புரியுதா? தேவனே நம்ம கிரியை செய்ய வைக்கிறோம். பரலோக ராஜ்யத்தை பலவந்தம் பண்ணணும். எனக்கு நன்மை நடக்கல, நீங்க எனக்கு நன்மை செஞ்சுட்டீங்க. இந்த காரியம் நான் கேட்டேன், நீங்க எனக்கு செஞ்சு கொடுத்துட்டீங்க. நடக்கல, செஞ்சு கொடுத்தீங்க, நன்றி ஆண்டவரே. தேவன் அதை பார்க்கிறார். பார்த்து என்ன பண்ணுவாரு? சீக்கிரமா அந்த காரியத்தை உங்க வாழ்க்கையில் நடக்க செய்யணும். ஆமென், அல்லேலூயா. அடுத்ததாக ஆவியின் நிறைவு வேண்டும். ஆவியில நிரம்பி ஆராதிக்கும் பொழுது அந்த காரியங்கள்லாம் நடக்கும். பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் நமக்குள்ள இருக்கணும். ஆமென், அல்லேலூயா. அப்பதான் நம்ம என்ன பண்ண உண்மையா ஆராதிக்க முடியும், முழு பலத்தோடு ஆராதிக்க முடியும், இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆராதிக்க முடியும். ஆவியின் நிறைவு வேண்டும். எப்படி ஆவியின் நிறைவு ஆண்டவர் கொடுக்கிறாரு? வெளியரங்கமாய் நம்ம என்ன பண்ணணும்? தேவனோடு கூட உடன்படிக்கை பண்ண வேண்டும், ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும். உள்ள அவரு நமக்கு, நான் எடுக்கவே மாட்டேன், நீங்க என்ன வேணா பண்ணி பாருங்க, நானா நீங்களாலும் பார்த்துருவோம், நான் ஒன்றும் செய்ய முடியாது, போராடிக்கிட்டே இருக்கிற வேண்டியதுதான். அதனால வெளியரங்கமா தேவனுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு உடன்படிக்கை பண்ணுவோம் தேவனோடு கூட. நான் உங்களை மாத்திரம் தான் தொழுது கொள்வேன், என் வாழ்க்கையில் நன்மை செய்ய நீர் மாத்திரம் போதும், எந்த தேவனும் எனக்கு தேவையில்லை, நீங்க மாத்திரம் போதும். நீங்க வெளியரங்கமா உடன்படிக்கை பண்ணுங்க. நீங்க நிறைய காரியங்களை குறித்து கவலைப்பட்டுட்டே இருப்பீங்க, அதெல்லாம் கவலையே தேவையில்லைங்க. நம்ம தேவன் சும்மா மனிதர்கள் மாதிரி கிடையாதுங்க. நம்மளாம் ஒரு அவருக்கு கண்களுக்கு முன்பாக, நான் கரெக்டாக சொல்லணும்னா தூசியாக தான் இருக்கிறோம். அவர் எல்லாத்தையும் மாற்றிட முடியும் அவரால். நம்ம தான் இப்போ தேவையில்லாத காரியங்களை மண்டையில் ஏற்றிட்டு இப்படி நடந்துச்சுன்னா அப்படி ஆயிடுச்சுன்னா அப்படியே, தேவன் எல்லாவற்றையும் மாற்றிடுவார். ஒரு நொடி பொழுது அவருக்கு போதும், ஒரு நொடி பொழுது போதுங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கிறதுனால அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு நொடி பொழுது போதும், தேவன் அதை மாற்றிடுவாரு. பார்த்துக்கிட்டே இருப்பாரு, உங்க பிரச்சனையை பார்த்துட்டே இருப்பாரு, டக்குன்னு மாற்றி விட்டுருவாரு. அது நீங்களே பார்த்து ஆச்சரியப்படுற தரப்புல தேவன் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால ஆவியை நிறைவோடு ஆராதிக்க வேண்டும். அடுத்ததாக பாடல் வரிகள் நம்ம பாடுகிறோம். நான் திருப்பி சொன்னேன், பாடல் வரிகளை உணர்ந்து பாட வேண்டும். என்ன எழுதப்பட்டு இருக்கிறது? என்ன சொன்ன? எகிப்து தேசத்திலிருந்து என்ன பண்ணார்? கூட்டு வரும்போது என்ன பண்ணார்? செங்கடலை நீர் பிளந்து என் ஜனங்களை நடத்தி சென்றீர். அப்ப இது அற்புதம். நம்ம வாழ்க்கையில் அந்த அற்புதம் நடக்கணும். செங்கடல் வேணாம், நமக்கு ஏதோ ஒரு நமக்கு முன்பாக இருக்கிற தடை உடையணும், விலகணும். அப்ப அந்த பாட்டு வரிகளுக்கு என்ன பண்ணணும்? உணர்ந்து பாடணும். எனக்கு பாட்டு தெரியும், செங்கடலை நீர் பிளந்து எந்த ஜனங்களை நடத்தி சென்றீர் அப்படின்னு பாடிட்டு போகக்கூடாது. உணர்ந்து பாடணும். உணர்ந்து பாடும்பொழுது அதற்குடைய ஆசீர்வாதங்களை, அதற்குடைய தடைகளை ஆண்டவர் உடைக்கிறவராக இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அடுத்ததாக கைகளை உற்சாகமாய் தட்டி ஆராதிக்க வேண்டும். நம்ம இதுல ஒரு பிரச்சனை இருக்குது. புத்தகத்தை கையில வச்சிருக்கிறீங்க, அதனால நம்மளை ஆராதிக்க முடியலன்னு சொல்றீங்க, கையை தட்ட முடியலன்னு சொல்றீங்க. கூடிய விரைவில் அது காரியங்கள் மாற்ற உதவி. ஆனாலும் பாடல் தெரிஞ்சுட்டோம்னா கையை நல்லா உற்சாகமா தட்டணும். ஆமென், உற்சாகமாய் தட்டி உங்க சத்தம் வெளியே எழும்பணும். ஆமென், அல்லேலூயா. நேரம் இல்லை, அல்லேலூயா. நிறைய காரியங்கள் இருக்கிறது சொல்ல வேண்டும். அடுத்த வாரத்துக்கு தொடர்ந்து வாசிக்கிறேன். ஒரே ஒரு வசனத்தை மட்டும் சொல்லி நான் முடிக்க வருவேன். இன்னும் நிறைய காரியங்கள் பேசினா ஒரு 1/4 மணி நேரத்துக்கு 20 நிமிஷத்துக்கு மேல ஆயிடும். லூக்கா 10ஆம் அதிகாரம், லூக்கா 10:27. லூக்கா 10:27. உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில், நல்லா கவனிங்க, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு பலத்தோடும், உன் முழு சிந்தனையோடும், நல்லா கவனிங்க, திருப்பி சொல்றேன், உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து. இந்த அன்பு கூர்ந்தது நிமித்தம் தான் நமக்குள்ள இருந்து தேவனுக்கு பிரியமான ஆராதனை, துதி வரும். ஆமென். உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. இது ஒரு பாயிண்ட், இது அப்படியே இருக்கட்டும். இந்த காரியம் தேவனிடத்துல அன்பு கூற வேண்டும். தேவன் நமக்கு முந்தி அன்பு கூர்ந்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் நம்ம இடத்துல முந்தி அன்பு கூர்ந்திருக்கிறார். அதனால்தான் நம்ம நிற்பதும் நிர்மூலமாக இருப்போம் தேவனுடைய கிருபை. அப்போ தேவன் நம்ம இடத்துல அன்பு கூர்ந்திருக்கிறார். நம்ம தேவனிடத்துல அன்பு கூறும் பொழுது இந்த காரியம் நடக்கும். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயம், முழு இருதயம் தேவனிடத்துல இருக்கணும் ஆராதிக்கும் பொழுது. முழு ஆத்மா எண்ணம் தேவனிடத்துல இருக்கணும். முழு சிந்தை, அதே சிந்தை தேவனிடத்துல இருக்கணும். அப்படியே அலைப்பாய விடக்கூடாது. பிசாசு அந்த நேரத்துல தான் வீட்டுக்கு ஞாபகத்தை பண்ணுவாங்க. இன்னும் வீட்டுக்கு போலையா, பிள்ளைங்க என்ன பண்ணிட்டு இருக்கான், என் பொண்ணு என்ன பண்ணிட்டு இருப்பா, பையன் என்ன பண்ணுவான், ஒழுங்கா இருக்கானா, டிவி பார்த்துட்டு இருக்கானா, ஊரை சுத்திட்டு இருக்கானா, எங்க வீட்டுக்காரர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, இந்த மாதிரி சிந்தனைகள்லாம் வரும். அதெல்லாம் என்ன பண்ணணும்? எல்லாத்தையும் தேவன் பார்த்துக்க போறாரு. நான் தேவனை ஆராதிக்க உட்காந்துட்டேன், எல்லா விஷயமும் கரெக்டா நடக்கும். அங்க
அதுதான் தேவனை மேல வச்சிருக்க நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை வச்சு தேவனை முழு மனதை ஆராய்ச்சி பாருங்க. உங்க வீட்டில் எல்லாமே கரெக்டாக நடந்திருக்கும். நீங்க நினைச்ச மாதிரி நடந்திருக்கும். இதுவரையும் கூட அப்படி நடந்திருக்காது. அல்லேலூயா. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அதனால தேவனை முழு உள்ளத்தோடு, முழு பலத்தோடு, முழு பலத்தோடு தேவனை ஆராதிக்கணும். ஒரு மனமாய் ஆராதிக்கணும். விசேஷமா ஆவியானவின் துணையோடு ஆராதிக்கணும். அப்படி ஆராதிக்கும் பொழுது உங்க வாழ்க்கையிலே தேவன் அற்புதங்களை செய்வார். ஆமென். கனப்படுத்துவார். ஆபத்திலிருந்து தப்புவிப்பார். நீங்க ஆசீர்வாதமாய் இருப்பீங்க. அல்லேலூயா. சரி, அப்படியே நம்ம எழுந்து நிற்போம். சொல்லப்பட்ட வார்த்தைகள் அப்படியே உங்களுக்குள்ள கொண்டு வாங்க. துதி